அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வினி, சரத்து, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏய் இல்ல, அது அது வந்து சொல்லு சரத்து, அவ சொன்னதெல்லாம் உண்மையா? வினி, நீ ஏன் இப்படி கேட்டா நான் என்ன பண்றது? உங்க அப்பாவை நான் எதுக்காக பார்த்தோன்னு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா நீ என்ன பேசுற? இல்ல, அவ சொல்றதெல்லாம் உண்மையா நீ கேட்கும்போது. ஆமா சரத்து, அவ சொல்றது உண்மையா? ஊர் தலைவனோட தம்பியா இவன்? ஐயோ, தம்பியான்னு கேக்குறக்கா இப்படி பேசுனா? நான் கூட ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சிட்டேனே. சரத்து, ஊர் தலைவனோட தம்பியா இவன்? அந்த ஊர் தலைவனை இன்னும் நினைச்சா கூட மனசு வலிக்குது. அவனை ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணுது. ஆனா இப்ப அவனோட தம்பின்னு ஒருத்தன் வந்து அவ்வளவு பேச்சு பேசுறான். ஏன் சரத்து அமைதியா நிக்கிற? அவனை பலார்னு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டிதானே? வினி, என்னால அந்த இடத்துல பேச முடியல. அம்மா ஞாபகம் தான் இருந்தது. அந்த ஊர் தலைவன் எங்க அம்மாவை கொன்னுட்டு எப்படிலாம் நாடகம் ஆடுனா? அவனோட செய்கை தான் கண் முன்ன வந்துட்டு போகுது. நான் தான் பேச முடியாம நிக்கிறேனா? நீயும் ஏன் சரத்து அமைதியா இருந்த? அவன் பேசின பேச்சுக்கு அடிச்சு அனுப்பியிருக்கணும், இல்ல தூக்கி உள்ள போட்டுக்கணும். பேச விட்டு பாத்துட்டு இருக்க. என்ன சரத்து யோசிக்கிற? சாரிமா. சாரி எல்லாம் வேண்டாம். இனி அவன் இந்த பக்கமே வரக்கூடாது. சரத்து, இந்த மாதிரி கேடு கட்டவனலாம் நீவு பாரபட்சம்லாம் பார்க்காத. ஏதாவது ஒரு கேஸ போட்டு உள்ள போட்டு. அவன் பார்வைய பாத்தியா? அப்படியே உங்க அண்ணன் பார்வை. சரி, அவனை பார்க்கவோ பேசவோ பிடிக்கல. சரத்து, அடுத்து அவன் இங்க வரவும் கூடாது, இத பத்தி பேசவும் கூடாது. என்ன பண்ணணுமோ பாரு. சரிமா. வினி, சொல்லு சரத்து. சாரிமா. சாரியா? எதுக்கு? இல்ல, ஒரு நிமிஷம் நானே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தப்பாவா? என்ன சரத்து? இல்லடி, சாரி. தப்புதான், அப்படி நினைச்சிருக்க கூடாது. என்ன நினைச்ச? இல்ல, அவன் சொன்னான்ல உங்க அப்பா சாவுக்கு நாங்க தான் காரணம், அன்பை காட்டி ஏமாத்திட்டாங்க, அன்பால கொன்னுட்டாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நீ ஒரு நிமிஷம் நம்பிட்டியோன்னு. ஏன் சரத்து இப்படி பேசுற? ஏ வேணி, அது சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வீரா மச்சான பார்க்க போலாம். ஏய் வேணி, நான் கிளம்புறேன். ஏய், கோச்சுக்கிட்டியா? இல்லடி, திடீர்னு வந்து நீ இப்படி பேசினதும். நான் பேசுனா நீ நம்பிடுவியா? இங்க பாரு, நான் உனக்கு பொண்டாட்டி, அத மறந்துடாத. ஓ, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். சரி, முத கண்ணீரத்தோட. அப்படியெல்லாம் அழுகாம இருக்க முடியாது. நீயே என்ன நம்பல. ஏய், சாரிமா. பேசாத, இனி என் கூட பேசாத. வேணி. சரத்து, யார் என்ன சொன்னாலும், ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும், உன்னையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி இந்த ஒரு சின்ன சந்தேகமும் படமாட்டேன். அது உங்க மேல உள்ள நம்பிக்கைங்கிறத விட பாசம். என் அம்மாக்கு அப்புறம் என் மேல பாசம் காட்டினது இந்த குடும்பம். அப்பா குடியாரே சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பார்த்த பார்வை எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே தப்பான பார்வை. சரத்து, இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லவங்களும் இந்த ஊர் உலகத்துல இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஏன் நீ கூட என்ன உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இதோ இப்ப நான் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமும் பாரு எவ்வளவு ஜென்டில்மேனா நடந்துக்கிற. இந்த அளவுக்கு கேப் வேற. இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் அப்படிதான். என்ன பாக்குற பார்வை அவங்க வீட்டு பொண்ணா. ஏன் சரத்து, இதெல்லாம் நினைக்காம ஒரு புறம்போக்கு பொறுக்கி சொல்றத நான் நம்புவேனா? அப்படியெல்லாம் ஒன்னும் சந்தேகப்படாத. நீ ஏன் இந்த குடும்பத்தை விட்டு கொடுத்தாலும் நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா போனது கஷ்டம்தான். ஒரு பழையபடி இருந்து போயிருந்தா கூட வீராமச்சன் திரும்ப வந்துட்டாங்கன்னு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவரால நல்லது நடந்ததை விட கெட்டதுதான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் கடைசியா நல்லது பண்ணிட்டு போயிருக்காருன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன கடைசி நிமிஷத்துல எனக்கு சேலை வாங்கி கொடுத்து கம்மல் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹார்ட்டை டச் பண்ணிட்டாரு. அதனால இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மிச்சப்படி எங்க அப்பாவை விட இந்த குடும்பம் தான் பெருசு. ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? உண்மைதான் சரத்து. சொல்லுவாங்கல்ல, மனசு குரங்கு மாதிரின்னு. அப்பப்ப மாறும். நான் இந்த குடும்பத்து மேல நான் வச்ச பாசமும் மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே மாறாது சரத்து. என்ன சந்தேகப்படாத. ஏய் என்னடி அழுதுகிட்டே பேசுனதும் அதுவும் அப்பா இல்லைன்னு. ஓகே சாரி. ஓ, சாரி ஒன்னும் தேவையில்லை. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நீ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்டா? டீச்சர் ஆச்சுல, பனிஷ் பண்ணு, ஏத்துக்கிறேன். அப்புறம் நீ பேசுன எல்லாமே சரிதான். ஆனா ஒண்ணு தப்பு. என்ன? திடீர்னு என்ன பார்த்து ஜென்டில்மேன் அப்படி இப்படின்ட்டா. நீ கொஞ்சம் ஃபீலிங்ஸா கவலையா இருக்கேங்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். இல்லாட்டி நீ என் பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு நான் இங்க பாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி கொடு. உனக்கு பிடிச்ச மாதிரினா? உன்னை அப்படியே தூக்குறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம்னாலும் ஓகே. இல்லன்னா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஒரு நாள் 2 நாள் இல்ல வருஷம் ஃபுல்லா உன்னை எப்பவுமே கேர் பண்ணி பாத்துக்கிறது, அந்த மாதிரி தண்டனையா கொடு. அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி. என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது. ஈரேழு
என்ன சிரிக்கிற? என்ன தண்டனை யோசிச்சிட்டியா? யோசிக்கல, யோசிச்சு உனக்கு பிடிக்காத மாதிரி கொடுக்கறேன். பிடிக்காத மாதிரினா? யோசித்து சொல்றேன். கிளம்பட்டுமா? வேணி சாரி. திரும்ப ஒருக்கா சாரி சொல்லாத. சொன்னேன்னா அதுக்கு சேர்த்து தண்டனை கொடுப்பேன். பூவே எந்தன் மணிமுத்தே, உழலை போல தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே. எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். இனி எவனோட தம்பிக்காரன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம், என்னை பார்த்து பேசவும் வேண்டாம். அதுவும் நீ திரும்ப திரும்ப என் ஊர்க்கார பிள்ளைன்னு சொல்லும் போது அவ்வளவு கோபம் வந்தது. இனி இதெல்லாம் நான் கேட்க கூடாது. சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுலாம் இருந்த. கவலைப்படுவேன், அழுவேன், திட்டுவேன், கோபப்படுவேன். எல்லாமும் செய்யும் போது திடீர்னு சிரிச்சு சந்தோஷமா உங்ககிட்ட பேசவும் செய்வேன். நான் அப்படித்தான். உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. சந்தோஷமா இருக்கிறத தவிர்த்து நீ கஷ்டப்படும் போது, சோகமா இருக்கும்போது, ஃபீல் பண்ணும்போது அப்பெல்லாம் என்ன கூப்பிடு. ஆறுதலா என் தோலை கொடுக்கறேன். சாஞ்சிட்டு எல்லாத்தையும் பண்ணு. அப்புறம் தண்டனை இரு, உனக்கு பிடிக்காத தண்டனையா கொடுக்கறேன். பிடிச்ச மாதிரி கிளம்பிட்டு வந்துடுறேன். ஏய், தண்டனை சொல்லிட்டு போ. யோசிச்சு சொல்றேன். நான் வரவங்கள நீயும் கிளம்பிடு. வேணி. ஆனாலும் தப்பு. வேணிய ஒரு நிமிஷம். இல்ல இனிமே இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன். சாரிடி, நீ என் பொண்டாட்டி. நீ இப்படி தப்பா நினைப்ப, நான் எப்படி யோசிக்கலாம்? யோசிக்க வச்சுட்டான் அந்த தாசு. ஏய் தாசு, ஏன் பொண்டாட்டிடா? சிந்து ஏன் தங்கச்சிடா? ஏன் பொண்டாட்டி ஏன் தங்கச்சிய? நீ என்னடா பேசுறது? நீ மறக்க முடியாத அளவுக்கு சீக்கிரமே உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா பாரா. டேய் ஜீவா, டைம் என்ன? 10:15. ஏண்டா, கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே இல்லையா? 10 மணிக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு 10:15 ஆச்சு, இன்னும் வரல. ஏண்டா, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? நான் என்னத்த கேட்க? இந்த இடம் வேண்டாம், வேற லொகேஷனுக்கு போவோன்னு சொல்றேன். நீ கேக்குறியா? ஏண்டா, பார்க்ல இந்த இடம் தான் சூப்பரா இருக்கும். நானும் சித்துவும் பார்க்குக்கு வந்தா இங்கதான் நின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கு. ஏண்டா இந்த இடத்த பார்த்தா கடுப்பாகுற? உனக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இங்கனக்குள்ள வச்சுதான் என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா. அவ சொல்லி ஒரே நாள்ல ஃபெயிலியர் ஆன கதை என் கதை மட்டும்தான். இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? என்னது? இவ்வளோ நேரம் நான் பேசுனது உன் காதுல விழுகல. விழலடா. விழுகாதே, அது எப்படி விழுகும்? சரி, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணு. நான் இல்லாட்டி வீட்டுக்கு போறேன். ஏன்? என்னடா ஏன் கேக்குற? என் ஆத்துக்காரு எனக்காக வெயிட் பண்ணுவாரு. ஆத்துக்காரா? என் வீட்டுக்காரு. வீட்டுக்காரு தான். வீட்டுக்காரு வீட்டை விட்டு ஓட மாட்டாரு. பொறுமையா நின்னு அந்த பொண்ணை பாத்துட்டு போ. நான் ஏன்டா பாக்கணும்? ஏய் சிந்தாமணி, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதாவது கனெக்ட் ஆகி ஃபியூச்சர்ல என்னோட லவ்வர் ஆயிட்டா. ஏய், ஏன்டா இந்த ஆசை? பஞ்சுவாலிட்டியே இல்லடா, வேண்டாம். நம்ம குடும்பத்துல எந்த பொண்ணுக்காவது பஞ்சுவாலிட்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கா? அதே மாதிரி உங்கள ஒருத்தையா இருந்துட்டு போட்டோம். சரி வரட்டும், வெயிட் பண்ணி பாத்துட்டு போ. இங்க பாரு சிந்தாமணி, வந்ததும் அந்த பொண்ணு என்கிட்ட தனியா பேச கூட எதிர்பார்க்கலாம். அப்ப வந்து கொஞ்சம் ஜாடமாடையா? என்ன ஜீவா, இப்படி இன்னொரு பொண்ணோட வந்திருக்க, நீ தனியா வருவேன்னு நினைச்சேன். அப்படி இப்படி ஏதாவது அப்படி இப்படி சொன்னா எத்தனை அப்படி இப்படி? ஏய், அப்படி இப்படிங்கிற வார்த்தை அப்படி இப்படி வரத்தாம செய்யும். நீ அதை கண்டுக்காத, நான் சொல்றத மட்டும் கேளு. அப்படி ஏதாவது ஜோ ஃபீல் பண்ணா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்னை விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி போய் நிக்கணும். ஓ, தள்ளி போய்? ஆமாண்டி, நீயும் நடுவுல நின்னுக்கிட்டு எங்க 2 பேரையும் பேச விடாம ஆக்கிராத, புரிஞ்சதா? புரியுதுடா, புரியுது. வரட்டும் வரட்டும், நானும் பாக்குறேன். ஏய் சிந்தாமணி. என்னடா, ரயில் பூச்சி ஃபேண்ட்டுக்குள்ள போயிருச்சா? ஏய் சே, அங்க பாரு என் ஆளு. வாளா? ஜீவா நினைக்கிற மாதிரி ஜீவாவுக்கு மட்டும் ஓகே சொன்னா ஜீவா ஜோ செம்ம பேரா இருக்கும். சரி ஓகே, வரட்டும் வரட்டும். அவ பேச்ச வச்சேவும் அவ மனசுல ஜீவா எப்படி இருக்காங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஏய் சிந்தாமணி, அவதாண்டி ஜோதிகா. வந்தது என் கூட தனியா பேச ஆசைப்பட்டா. கொஞ்சம் ஒதுங்கிரு. சரிதான்டா, வரட்டும் வரட்டும், எப்படி ஆசைப்படுறான்னு பாக்குறேன். ஐயா, சிரிப்ப பாரு. ஏய், பக்கத்துல வந்துட்டா. பொறுமையா இரு. சிந்து, கொஞ்சம் தள்ளி போயே நின்னு. எதுக்குடா? இல்ல, உன் கூட என்ன பாத்துட்டு என்கிட்ட 1008 கேள்வி கேட்டா. இல்லடி, பொண்ணுங்களுக்கு பொதுவா கொஞ்சம் பொறாம இருக்கும். ஐ மீன் பொறாமனா நமக்கு பிடிச்ச பையன் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு. அதான்.
டேய் முத நீ அவளுக்கு பிடிச்ச பையனான்னு பாப்போம், அதுக்கப்புறம் நான் தள்ளி நிக்கிறதெல்லாம் பாத்துக்கிறேன். இல்ல சொன்னா கேளுடி. ஹாய் ஜீவா. வந்துட்டா வந்துட்டா. ஹாய் ஜோ. ஜீவா இவங்க யாரு? ஜோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. அவ ஜஸ்ட் என் மாமா பொண்ணு. அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லடி, பொறாம பொறாம. இருடா மவனே, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஹாய், என் பேரு சிந்து. சிந்து, ஓகே ஓகே. என் பேரு ஜோதிகா. நைஸ் நேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நேத்து வேணிய பாக்கணுங்கிற ஒரு வேகத்துல இந்த முட்டைக்கண மொழியான 10 மணிக்கு பார்க்குக்கு வா, நான் வாரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அப்புறம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ இவன் மட்டும் வந்து இவன் கூட நாம எப்படி போறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சு என் ஃப்ரெண்ட கூட கூட்டிட்டு வந்தேன். ஃப்ரெண்டா? இத வந்துட்டேன்பா. ஹாய், நான் தான் பைங்கிலி. ஏமா கிளி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு இவ்ளோ லேட்டு? ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? ஏன் ஜீவா? ஜோ மட்டும் தானே வேணிய பாக்கணும்னு சொன்னா, பின்ன என்ன நீ? ஹலோ ஹலோ, நான் ஒண்ணு வேணிய பார்க்க வரல. அப்புறம்? நான் ஏன் ஆளா பார்க்க வந்தேன். ஓல். ஐயோ, ஓலா? அது யாரு? அதுவும் எங்க வீட்லயா? நீங்க டிசிபி சார் வீட்ல தான் இருக்கீங்களா? அவரோட தங்கச்சி. ஓ ஹாய். அதான் வந்ததுமே சொன்னியே. ஹலோ ஜீவா, இது உனக்கு இல்ல, ஸ்பெஷலா டிசிபி சாரோட தங்கச்சிக்கு. நடத்து நடத்து. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இதுல உன் அலப்பற வேறயா? சிந்து, அதான் ஜீவா கூட தனியா எப்படி போறதுன்னு என் ஃப்ரெண்டு பையன்களையே கூட்டிட்டு வந்தேன். இருந்தாலும் ஒரு மாதிரியாவே இருந்தது. நல்ல வேலை நீ கூட வந்தது. நீ நான் பேசலாமா? தாராளமா பேசு ஜோதிகா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய், முட்டைக்கண்ண முழியா. என்னடி? ஐயோ, சிரிப்பு வேற வருதுடா. எதுக்கு? இல்ல, உன்கிட்ட என்னமோ தனியா பேச வருவான்னு சொன்ன. அவ என்னன்னா உன் கூட தனியா வர்றதுக்கு பயந்து அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப பாரு, உன் கூட நான் வந்தனால சந்தோஷப்படுறா. டேடே, ஆனா ஜோதிகா வர்றதுக்கு முன்ன நீ என்னென்ன பேசுன? நீ பேசுனதெல்லாம் நினைச்சேன், சிரிச்சேன். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சொல்லுடா முட்டைக்கண்ண முழியா. அச்சச்சோ, நமக்கு நாமளே அப்படி சொல்லிக்க கூடாது. ஓய் ஜோ, நீ என்னையவே கலாய்க்கிறியா? இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஓகே, கிளம்பலாமா? என்ன வந்ததும் கிளம்பலாமாண்ணா? சிந்து, நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கு இப்படி வந்ததில்ல. முருகையா அங்கிளோட பொண்ணுங்கும் போது உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வீட்டுக்கு வர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அதுவும் அது டிசிபி சாரோட வீடா, அதனாலதான் தைரியமா ஓகே சொன்னேன். இருந்தாலும் திடீர்னு வீட்டுக்கு. சிந்து சிந்து ப்ளீஸ், உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பா, அவங்க கேரக்டர் எல்லாம் சொல்றியா? வந்து நானும் பேசிக்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழக ஈஸியா இருக்கும். ஓ, அது என்ன, தாராளமா சொல்லலாமே. ஓகே ஓகே. சிந்து, முத என்ன பத்தி சொல்லு. இதோ சொல்றேன். என்னங்க, காலை நல்லா நீட்டிக்கோங்க, நான் எழுந்து சேர்ல உட்காந்துக்கிறேன். மதி மதி, இங்கே உட்காரு. சொன்னா கேளுங்க, காலை நல்லா நீட்டி. மதி, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மாதிரி நீ இப்படி என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நல்லா நேரா உட்காந்துக்கோ. என்ன மதி சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. என்னங்க, அம்பி உங்களை பார்த்ததும் கண் கலங்கிட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு என்னங்க? ஆமாமா. மதி, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அம்பி வந்ததும் ரொம்ப நல்லா பேசுற, உனக்கு அம்பி மேல எதுவும் கோபம் இல்லையா? நான் எங்க கோபப்படணும்? இல்ல, நம்ம வீட்ல எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம். எனக்கு மட்டும்தான் தெரியும் என் புருஷன் எப்படின்னு. இங்க பாருடி, ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வைக்காத. என்னையும் சேர்த்து சொல்றேன், ஆம்பளைங்க குணம் எப்ப எப்படி மாறும்னே தெரியாது. எப்போ எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா என் புருஷன் என்ன எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எதுக்குமா இவ்ளோ நம்பிக்கை? என்னங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க கூட வாழ்ந்த 3 வருஷ வாழ்க்கை, நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். ஒரு ஆள் நல்லது எவ்வளவு செய்யட்டும், ஆனா ஒரு சின்ன விஷயம் கெட்டது செஞ்சா கூட செஞ்ச நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கெட்டதை மட்டும்தான் யோசிப்பாங்க, அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அது இயல்புங்க. ஆனா நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன். வேற ஏதாவது விஷயத்துல யோசிக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில நான் வச்ச நம்பிக்கை எப்பயும் வீண் போகாது. உங்க மேல நான் வச்ச நம்பிக்கை. ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடவா. மதி, உனக்காகவே உனக்காக மட்டுமே கடவுள் என்ன திருப்பி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வான்னு அனுப்பி விட்டுருக்காரு போல. அது என்ன கொஞ்ச நாள், ரொம்ப வருஷத்துக்கு. நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நம்ம ஆதவனோட. ஓகேவா? கண்டிப்பாமா. நம்ம சந்தோஷத்தை பார்த்து நம்ம குடும்பமே சந்தோஷப்படணும். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ரத்ன மாமா, வைர மாமா, வைஸ்வத்த, சாலாத்த, இவங்க 4 பேத்துக்குமே
அவங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அது மட்டும்தான். அதை தவிர்த்து அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆமா மதி. ஆமா, என்னங்க கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னங்க, ராகவ அப்பாவா மரகத மாட்டை போட்டு கொடுத்துருக்கீங்க? யார் சொன்னா? ராகவ அப்பா தான். ஏய், என்ன சொன்னாரு? நீங்க ரொம்ப பேட் பாய்னு சொன்னாரு. பாரா, அவருக்கும் தெரிஞ்சு போச்சா? என்னங்க என்னங்க, சரத்தும் வேணியும் இப்ப வந்துருவாங்க, கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. ஏய், வரட்டும் மதி, நானும் வேணிய பார்க்க தான் வெயிட் பண்றேன். மதி சொல்லுங்க. இல்ல, என்ன பார்த்ததும் அவளுக்கு அவங்க அப்பா தான் ஞாபகம் வரும். ஏதாவது பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுதா கூடயே நில்லுமா, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா. சரிங்க. அப்புறம் மதி, சொல்லுங்க. வேணிய நீயும் சரி நல்லா பாத்துக்கோ. நம்மளோட சார்பா நம்ம வேணிய எப்பவுமே நல்லா பாத்துக்கணும். எதனால வீரமச்சான் அப்படி? ஜோ, எங்க வீடு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பமா? ஆமா. என்ன, நான் தான் கல்யாணம் முடிஞ்சு இப்போ வெளியே இருக்கேன். அதாவது என் புருஷனோட. கூடிய சீக்கிரம் நானும் இந்த குடும்பத்தோட வந்து ஜாயின் ஆயிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல இருப்போம். எல்லாரும் ஜாலியா கலகலன்னு. ஜோ, நீ பயப்படுற மாதிரிலாம் இல்ல, எல்லாரோட கேரக்டரும் சூப்பரா இருக்கும். நீ இப்போ எங்க வீட்டுக்கு வந்த அடுத்தடுத்து எப்ப வரலாம்னு யோசிப்ப. அப்படியா? ஆமா ஜோ. ஓ சூப்பர் சிந்து. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம்ங்கனால கொஞ்சம் பயந்தேன். ஏன், என்ன பயம்? இல்ல, எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும்தான். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். நான் அது மாதிரி அப்பா செல்லம். அப்பாவை தவிர்த்து அப்பாவுக்காக இந்த பிசினஸ்குள்ள வந்தேன். அதே மீறி எனக்கு இந்த வெளி உலகம் அந்த அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. பெரியவங்களெல்லாம் பார்த்தா எப்படி பழகுறதுன்னு கூட தெரியாது. நார்மலா எல்லாருக்கூடயும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பழகுவியோ அதே மாதிரி பழகு. எங்க வீட்ல யாரும் எதுவுமே நினைச்சுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? ஹலோ சிந்து, கேக்க கேக்க அப்படியே ஜாலியா இருக்கு. ஜாலியாவா? எதுக்கு? இல்ல, ஒரு கலகலப்பான குடும்பம்னு சொல்லியிருக்க, அந்த குடும்பத்துக்குள்ள நானும் வர்றத நினைச்சேன். அது ஒரு எக்ஸாக்டா சூப்பர் ஃபீலா இருக்கு. வாங்க வாங்க, யார் வேணாலும் எங்க குடும்பத்துக்குள்ள வரலாம். சோகமா வந்தாலும் ஜாலியா சிரிக்க வச்சு அனுப்பிச்சு வச்சிருவோம். எருமை சிந்தாமணி, சொல்லுடோ. என்ன பத்தி சொல்லுடி. உன்னை பத்தி சொல்ல ஒரு விளக்கணையும் இல்ல. உருப்பிட்டாப்புலதான் இந்த சிந்தாமணியை கூப்பிட்டு வந்தது தப்பு. நாம மட்டும் வந்திருந்தா காமணி நேரம் பேசிக்கிட்டேவும் நம்ம வீட்டுக்கு நடைய கட்டியிருப்பா. அறிமுகப்படுத்துற மூஞ்சுகளை பாரு. நீ கருகிறது வெளியே வரைக்கும் தெரியுது, கொஞ்சம் அடக்கி வாசி. இது வேறயா? அப்புறம் ஜோ, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? சேச்சா, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். கேளு சிந்து. ஜோ, நீ உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகா இருக்க. யாரையாவது லவ் பண்ண, இல்ல வீட்ல நிச்சயம் பண்ண, இல்ல ஏற்கனவே அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி கமிட்டடா? ஐய சேச்சே, கல்யாணத்துக்காக கேக்குறியா? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை இந்த கல்யாணம் தான். சுத்தம். என்ன சொல்ற ஜோ, கல்யாணம் பிடிக்காதா? ஆமாமா, இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. இப்போ இருக்கிற மாதிரி ஜாலியா சிங்கிளா சுத்தணுமா, லைஃபை என்ஜாய் பண்ணணுமான்னு இருக்கணும். இல்ல, இந்த முடிவுக்கு என்ன காரணம்? காரணம்னு கேட்டா எங்க அப்பா தான். உன்னோட அப்பாவா? ஆமா சிந்து, நான் பார்த்ததே ஒரு நல்ல மனுஷனா அது எங்க அப்பா மட்டும்தான். அது என் அம்மாவோட அண்ணன் தம்பி அப்புறம் சொந்தக்காரங்க யாருமே அந்த பார்த்த மனுஷங்கள்ல நல்லவங்க யாருமே கிடையாது. எல்லாம் சுயநலத்துக்காக பழகுறவங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க தெரியாதவங்க. ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறவன் தான் நல்லவன் நான் நினைக்கிறேன். அதுபடி இப்ப நான் பார்த்த நல்லவன்ல எங்க அப்பா மட்டும்தான். எனக்குன்னு வரப்போறவன் எங்க அப்பா மாதிரி இருக்கணும். அப்பவும் நான் யோசிக்க தான் செய்வேனே தவிர டக்குன்னு காதல் கல்யாணம்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்ன நீ புதுசா பேசுற? நல்லவன் பார்க்க நீ என்ன பண்ண முடியும் சிந்து? அதுக்குதான் ஒரு 4-5 ரூல்ஸ் வச்சிருக்கேன். எதுக்கு? லவ் பண்ண. இது ரொம்ப சுத்தம். 4-5 ரூல்ஸா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சொல்றேன். ஓகே ஓகே சொல்லு. என்ன லவ் பண்றவனா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணி அந்த பொண்ணு கடைசில நீ வேணாண்டா, நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். அதுவும் அந்த பொண்ணு கல்யாணத்தை உருகி உருகி லவ் பண்ணானே அவன் நேரடியா பார்த்திருக்கணும். என்ன நம்ம கதையை நேரடியா சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படி ஒரு ஆளை தான் லவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இதான் ரூல்ஸ் நம்பர் 1. வாவ். ஆமா, இது என்ன ரூல்ஸ்? இன்னொரு பொண்ணை லவ் பண்ணவனா கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? லவ் தானே, இதுல என்ன இருக்கு? எந்த ஒரு காயத்தை கூட ஈஸியா மாத்திரலாம், சமாளிச்சிடலாம், அதை தாண்டி வாழ்ந்து காமிச்சிடலாம். ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த லவ் பண்ண பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்போது அத பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு தைரியம் வரும் பாத்தியா, மன தைரியம். அவன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்.
ஸ்ட்ராங்கா கொண்டு குப்பையில போட இவ சொல்ற அளவுக்குலாம் நாம ஃபீல் பண்ணலையே. அப்பனா நமக்கு வர ஃபீலிங்ஸ் கம்மி தானோ? அச்சோ. அப்படி ஒரு பையன் லைஃப் எல்லாம் தொலைச்சிட்டு நமக்கு இனி வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில என்ன மீட் பண்ணா அவன் கணக்கு நான் தேவதை மாதிரி தெரிவேன். இது ரொம்ப 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 சத்தம். நீயே சொல்லு சிந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒரு பையன் என்ன பார்த்து என்னோட கேரக்டர் எல்லாம் பிடிச்சு என்ன லவ் பண்ணா என்ன எப்படி பாத்துக்குவான்? ஏ பாத்துக்கலாம் மாட்டான். உன்னோட கணக்கு தப்பு. ஏய் சும்மா இருடா. ஏ சிந்து, அவ என்ன பேசிட்டு இருக்கா? சொதப்பிராத, சும்மா இரு. ஐயோ சிந்தாமணி, அவளோட கணக்கு தப்பு. நீ ஏன் சொல்லு, ஒரு பையன் ஒரு பொண்ணு மூலமா அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு நீ எப்படியும் போய் தொலை, கல்யாணமா பண்ணிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து வந்தவன் இன்னொரு பொண்ணை பார்த்தா தேவதை மாதிரி எப்படி தெரியும்? சும்மா இருடா. ஏ நான் பேசுறத பேசிக்கிறேன்டி. உனக்கெல்லாம் இந்த காலத்துல இல்ல எந்த காலத்துலயும் லவ் செட் ஆகாது. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அந்த ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா, யாரா அந்த பொண்ணு இம்சைக்கு சேலை கட்டி விட்ட மாதிரி இல்லாட்டி சுடிதார் போட்ட மாதிரி வந்து நிக்குதேன்னு நினைக்க தோணும். ஏய் இவன் உனக்கு செட் ஆக மாட்டான்டி, செட்டே ஆக மாட்டான். இவன் செட் ஆகுறதா செட் ஹவுஸ் திங்க கூட லாக்கி கிடையாது. ஏய் கரெக்ட்ரி, 100ல 1000% உண்மை. யா ஏமா ஜோ, கேட்டுக்கிட்டியா? உன்னை அப்படி பாக்குற ஒரு பையனோட மனநிலை அப்படித்தான் இருக்கும். காதல் தோல்வி கல்யாண தோல்வின்னு அலையாம மனசுக்கு பிடிச்ச பையனா என்ன மாதிரி ஒரு அழகான அழகனா சும்மா இருடி, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூட பேசாத. அங்க அப்பவே புட்டுக்குச்சு, இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்றானா? பண்ணுடா முட்டைக்கண்ணு முழியா. கேட்டுச்சாமா ஜோ? என்ன மாதிரி அழகா பொண்ணுங்களை கேர் பண்றவனா, பொண்ணுங்களுக்காக பொறுமையா இருக்கிறவனா அப்படி தேடி பிடிச்சேனா காதல நல்லா வாங்கு என்ன மாதிரி. கேட்டுச்சா? கேக்குது கேக்குது. அப்படி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணு. லவ் ஃபெயிலியர். எனக்கும் தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்காக தாடி வளர்த்து ஒரு நாய்க்குட்டிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா சுத்த முடியும்? என்னது லவ் ஃபெயிலியரா? ஆமா. போதுண்டா, இதோட முடிச்சுக்கோ. ஒரே நாள்ல லவ் சொல்லி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி தொலைச்சிராத. ஏண்டி, சொன்னாதானே என்னோட காதலோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். அட எருமை பிச்சுக்கிட்டு போயிருண்டோ. சிந்தாமணி, இன்னைக்கு நீ நொந்தமணியா தான் ஆக போற. இதுக்கு மேல கதைக்காகாது. ஜோ சூப்பர் ஜோ, உன்னோட ரூல்ஸ் நீ சொல்லிட்ட. இன்னும் 3 ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் எப்போ உன்னை மீட் பண்றேனோ உனக்கு எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. ஓகே சரி, வா வீட்டுக்கு போலாம். இல்ல ஏதோ லவ் ஃபெயிலியர்னு. ஆமா அதை இன்னொரு நாள் நான் சாகவாசமா சொல்றேன். ஓகே, இப்ப வீட்டுக்கு போலாமா? போலாமே. ஏய் இருமா, என்னோட லவ் ஃபெயிலியரை பத்தி. ஓ மூஞ்சிக்கு ஒரு லவ், அது ஃபெயிலியர் வேற. அடுத்து லவ்வே செட் ஆகாதடா, வாய மூடு. ஏய் ஏண்டி? பேசாம வா. சரத்துக்கு கால் பண்ணி ஏனிய கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லு. ஜோ வர்றதாவும் சொல்லு. ஓகே. ஆனாலும் என்ன பத்தி. எப்பா சாமி, அப்படியே நிப்பாட்டிக்கோ. ஜோ கிளம்பலாமா? கிளம்பலாமே. நான் போய் என் சரத்தை பார்க்க போறேன். சரத்து, இதோ வந்துட்டேன். உன்னை பார்க்க உன் வீட்டை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன். என் வீட்டை பார், என்னை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் வீட்டை பார்க்காம எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உன் வீட்டையும் பார்க்க போறேன். வேணி, வீராமச்சா எப்படி இருக்கீங்க? இப்போ ஓகேவா? அப்புறம் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா? நான் டாக்டர் கிட்ட நானும் சரத்தை பேசிட்டு தான் வந்தோம். இன்னும் 2 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஆனா மச்சான், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. எதுக்கு மச்சான்? இல்லம்மா, அப்பா, உன்னோட அப்பா இல்லாம நான் இல்ல. இனி உண்மையிலே நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவு ஓகே. ஆனா சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சு என் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடுவோம், நான் பெத்த பிள்ளைய விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். நரக வேதனமா, அதெல்லாம் நரக வேதனை. என்னங்க? உண்மைதான் மதி, அந்த ஒரு கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது. அது அது ஒவ்வொரு நாளையும் கடக்கும் போது சொல்ல முடியாத வேதனை. வேணி, இப்ப நான் இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு உன்னோட அப்பா தான் காரணம். என்ன அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு. பார்த்திருந்தா அவர் காலில் விழுந்து கூட நன்றி சொல்லியிருப்பேன். ஐயோ வீரமச்சான், அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன வீரானா? சரத்து, இல்ல சரத்து, மனசு கேட்கல. நீ முதல் எமோஷனல் ஆகாத. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியும்ல? இல்லடா, அது வந்து மச்சான், இதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வராம இருந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். வேணி நில்லமா. சரி ஓகே, எமோஷனல் ஆகல, நார்மலா இருக்கேன்.
வீரா மச்சான், உங்களுக்கு தெரியாது, நான் என் அப்பாவை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவரை பார்த்து நான் வெறுத்த நாள் தான் அதிகம். ஆனா அவரோட இதயம் இப்ப உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தி இருக்காரு. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் வீரா மச்சான். இப்படி ஒரு நல்ல மனுஷன் உடம்புக்குள்ள எங்க அப்பா இதயம் இருக்க அவர் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அவரோட பாவம்லாம் இதிலேயே போயிருக்கும். வீரா மச்சான், இத பத்தி யோசிக்காதீங்க. இனி ஹெல்த்தை எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி நல்லா பாத்துக்கோங்க. நாங்க கூட எல்லாம் ஓகே. நான் மதி, நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு போறத நினைச்சு அப்படி துடிச்சேன்னு. ஆனா எதுவுமே தெரியாம மதி துடிச்ச துடிப்புக்கு தான் வேல்யூ அதிகம். இனி இந்த மாதிரி துடிக்க விட்டுறாதீங்க. அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும் மச்சான். ஐயோ வீரானா, என்னங்க என்ன இதெல்லாம்? இல்லம்மா, அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய உதவி. உன்ன நம்ம குடும்பத்தை ஏன் ஆதவன நீயே சொல்லு. ஆதவனுக்கு 6 மாசம் கூட ஆகல. அவனை விட்டுட்டு போறங்கும் போது எப்படி இருக்கும் என் மனசு. ஆனா இப்போ நான் என் பிள்ளைய கை நிறைய அள்ளி கொஞ்சலாம். அந்த வாழ்க்கையை கொடுத்தது வேணி அப்பா. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எந்த அளவுக்கு நார்மலா பேசுறா பாத்தியா? அது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? வீரா மச்சான், இப்படி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் உங்களை பார்க்க வராமலே இருந்திருக்கலாம். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டேன். வேணி, வீரா மச்சான், உங்க குடும்பம் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கு. என் உயிரை விட பெருசு மானம். எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்தது உங்க குடும்பம். இந்த குடும்பத்துக்காக நான் எதுவுமே செய்யலையே நினைச்சிட்டு இருந்தேன். நான் கடவுளா பார்த்து எங்க அப்பா மூலமா உங்களுக்கு கடமை செய்ய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சந்தோஷப்படுறேன் வீரா மச்சான், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாம உங்க மூலமா எங்க அப்பாவை நான் டெய்லி பாத்துக்குவேன். ப்ளீஸ் கலங்காதீங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்து நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் வேணி, சரி ஓகே. வீரானா, அண்ணி என்ன நீங்களுமா? எமோஷனல் ஆகக்கூடாது, அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சரத்து. ஆனா எப்பவாது இப்படி பேசும்போது கஷ்டப்பட்டதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா. சரி ஓகே விடுங்க அண்ணி. வீரானா போதும். வேணியும் நம்ம வீட்டு புள்ளதான். நீ இதோட உன்னோட கவலையெல்லாம் விடு. திரும்ப உனக்கு மறு உயிர் வந்திருக்குனா அது நீ நல்லபடியா வாழ்றதுக்கு, இப்படி கஷ்டப்படுறதுக்கு கிடையாது. புரியுதா? சரி சரத்து. சரி மதி, நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. வீரா மச்சான், போயிட்டு வரேன். வேணி, அப்பா இல்ல மச்சான், சொல்லுங்க மச்சான். கண்டிப்பா உனக்கு அப்பாங்கிற கடமையில என்னென்ன செய்யணுமோ நான் செய்யறேம்மா. நான் செய்யறேன். சரிங்க மச்சான். போகாத. நான் அழல. நான் கஷ்டப்படவும் மாட்டேன். என்ன மட்டும் இல்ல, எனக்கு கொடுத்த உயிரையும் சந்தோஷமா பாத்துக்குவேன். மதி, என்னங்க டாக்டர், நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. இனி ஃபீல் பண்ண மாட்டேன். இது ஃபீலிங்ஸை விட சந்தோஷம். எமோஷனல் ஆகல. ஓகே சரிங்க. வேணி உட்காருமா. சரத்து உட்காருடா. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். சரி வீரானா, ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு போறேன். ஏன்னா வேணிய பார்க்க ஜோதிகான ஒரு பொண்ணு கேள்விப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போறேன். சரி சரத்து. வேணி உட்காருமா. சரிங்க மச்சான். ஒரு முறைதான் நினைத்து விட்டால் மறப்பது என்பது முடியாது.